ஓ ஓ நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாய பத்ர நேத்ர ஏன त्वया பாரத தைல பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः பாராஷர்யவச்ச சரோஜ மமலம் गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. हरि ओम्. இந்த மகாபாரதம் இந்த சல்லிய பருவம் பார்த்துட்டு வரோம். இந்த சல்லிய பருவத்தில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஒரு துவந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த இடத்திற்கு பலராமர் வருகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலராமர் இந்த யுத்தத்தில் அவர் பங்கு கொள்ளவில்லை. அப்படி அந்த யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்தில் அவர் பல்வேறு தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று விடுகின்றார். நல்ல ஜனமேஜயன் வைஷம்பாயனரிடத்தில் பலராமர் சென்று அந்த தீர்த்த க்ஷேத்திரங்களுடைய பிரபாவங்களை மகிமைகளை எல்லாம் குறித்து கூற சொல்கின்றார். முக்கியமாக அவர் தீர்த்த க்ஷேத்திரம் சென்ற இடங்கள் எல்லாம் இந்த சரஸ்வதி நதிக்கரையை ஒட்டி இருந்த முக்கியமான க்ஷேத்திரங்கள் என்று பார்த்தோம். நாம் திடீரென்று இந்த யுத்தம் முடியக்கூடிய தருவாயில் இந்த தீர்த்த க்ஷேத்திரங்களை குறித்து மகாபாரதம் விளக்குவதற்கு காரணம் என்ன என்பதை எல்லாம் கூட நாம பார்த்தோம். அதில் முக்கியமாக பலராமர் முதலில் பிரபாசம் அப்படிங்கக்கூடிய அந்த தீர்த்தத்திற்கு செல்கின்றார், அங்கே நீராடுகின்றார். அந்த பிரபாச க்ஷேத்திரம் சந்திரன் தவம் செய்த இடம் என்று பார்த்தோம். அந்த சந்திரனுடைய சோமனுடைய சரித்திரத்தை கூட சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக அங்கிருந்து புறப்பட்டு இரண்டாவதாக திரித தீர்த்தம் அப்படின்னு ஒரு திரித ரிஷியினுடைய அந்த தீர்த்தத்திற்கு செல்கின்றார். அந்த திரித்தருடைய சரித்திரமும் நம்மால் விரிவாக பார்க்கப்பட்டது. அப்படின்னு அவர் அவருடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டு கிணற்றிலேயே இருந்து கொண்டு சங்கல்பம் மூலமாகவே ஒரு சோம யஜ்ஞத்தை தேவர்களுக்கெல்லாம் செய்கின்றார். தேவர்கள் மகிழ்ந்து அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அவரை சோமரசம் பருக செய்தனர்னு பார்த்தோம். அதன் பிறகு அவர் வெளியில் அவருடைய சகோதரர்களை சபித்தார்னு இருக்கின்றது. இது ஏற்கனவே ரெண்டு தீர்த்தம் பார்த்தோம். இன்றைக்கு இப்ப நிறைய தீர்த்தங்களுடைய பெயர்கள் ஒரே சரஸ்வதி. அந்த சரஸ்வதி நதிக்கு எவ்வாறு வெவ்வேறு பெயர்களோடு வெவ்வேறு இடங்களில் அது அழைக்கப்படுகின்றது, அதனுடைய மகிமைகள் என்ன என்பதெல்லாம் இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய இடங்களில் யுதிஷ்டிரர் கூட வனப்பருவத்தில் தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது இந்த இடங்கள் எல்லாம் வனப்பருவத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. Some places are repeated here also. But then we should remember, இப்ப இந்த காலப்போக்கில் இந்த தீர்த்த க்ஷேத்திரங்கள் இந்த நதியினுடைய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பதால் மாடர்ன் டயத்துல இதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்றது, இந்த பெயர்கள் எல்லாம் ரிலேட் பண்றது கடினமாக இருக்கும். பட் இதெல்லாம் நடந்தது. தே ஆர் நாட் மியர் ஸ்டோரிஸ். அது வெறும் கதைகள் கிடையாது. வியாசர் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அதனால இதை கேட்பதே நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக பலராமர் மூன்றாவதாக ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்திற்கு அதுவும் சரஸ்வதியினுடைய தீர்த்தம் தான். அந்த சரஸ்வதி தீர்த்தத்திற்கு பேர் வினஷனம் அப்படிங்கக்கூடிய தீர்த்தம். இது மூன்றாவது தீர்த்தம். இந்த வினஷனம் என்கின்ற தீர்த்தத்தில் ஏதோ மனிதர்களுக்குள் ஒரு பகை, ஏதோ ஒரு சண்டையானது நடக்கும் பொழுது இந்த இடத்தில் சரஸ்வதி நதி நசித்ததாக கூறப்படுகின்றது. இன்ஃபேக்ட் சரஸ்வதி
டிஸப்பியர்டு இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு ஒரு மென்ஷன், இட் இஸ் மென்ஷன்ட். சரஸ்வதி ஆரம்பத்தில் வியாசர் மகாபாரதம் எழுதும் பொழுது இந்த பத்ரியில கீழே போயிடுறது அப்படி. அப்புறம் பிரயாக்ராஜில் வந்து அந்தர்வாகினியாக வந்து கலக்கின்றதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால இந்த வினர்ஷனம் அப்படிங்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அங்கே சுமு சுபு சுபூமிகம் அப்படின்னு அந்த வினர்ஷனம்ங்கிற அந்த தீர்த்தத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறதாம். இந்த சுபூமிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் கூட வரக்கூடிய இடம் அது. அப்படியே மானுட லோகத்திற்கு தேவலோகங்கள் கந்தர்வர்கள் இருந்து வேறு உலகங்களில் இருந்து வரக்கூடிய அந்த சம்பந்தங்கள் எல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மகாபாரத காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றது. இப்ப கூட வராமல் இருக்க மாட்டார்கள். மற்ற தேவர்களுக்கு யக்ஷரர்கள் கந்தர்வர்களுக்கெல்லாம் மானுட லோகத்தோட சம்பந்தம் இருக்கும். ஆனால் அதுல நாம கவனம் வைத்தால் தான் தெரியுமே தவிர மகாபாரத காலங்களில் தே ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் ஆல் தீஸ் பிளேசஸ். ஏன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் இங்கே வந்து இட் இஸ் ஆல் பிசிக்கலி அவைலபிள். இந்த இந்த நதிகள் எல்லாம் இங்கே ஓடக்கூடிய காரணத்தில் இங்கே வந்து யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கிறார்கள், யாகங்கள் செய்திருக்கின்றார்கள், இந்த தீர்த்த கஷேத்திரங்களில் எல்லாம் நீராடி இருக்கின்றார்கள். அதனால் இந்த சுப்பூமிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல கர்கஸ் ஸ்ரோத்ரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்படி ஸ்ரோத்த அப்படின்னாலே ஃப்ளோயிங் ரிவர். அப்படி இந்த இடத்தில் கர்க மகரிஷி இருந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்கர் ரிஷி எப்பாவது சமயம் கிடைத்தால் இந்த கர்க ரிஷியுடைய சரித்திரத்தை முழுமையாக நம்ம பார்ப்போம். கர்க சம்ஹிதைன்னு ஒரு பெரிய சம்ஹிதையே இருக்கிறது. பெரிய ஒரு கிரந்தம் அது. கர்க சம்ஹிதைன்னு ஒரு நூலே உண்டு. கர்கர் வந்து காலஞானத்தில் சிறந்தவர். அவர் காலஞானம், இந்த காலத்தினுடைய கதி, அப்புறம் இந்த ஜோதிஷ மண்டலங்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் வந்து முழுமையாக அறிந்த ஒரு ரிஷி. அதனால்தான் அந்த இடத்தில் இந்த காலத்தினுடைய ஞானத்தை குறித்து துல்லியமாக யாரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் அந்த கர்கஸ்ரோத்ர என்கின்ற இடத்தில் அமர்ந்து கர்க மகரிஷியை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அது ரொம்ப புனிதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் பலராமர் நீராடினார் என்று இருக்கின்றது. அப்படி அங்கே நிறைய தானங்களை எல்லாம் பலராமர் செய்து அங்கிருந்து நான்காவதாக சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்த்தம். அப்படி அங்கிருந்து சரஸ்வதி மகாபாரதத்தில் there is a beautiful description of it. There is a huge mountain அப்படி மேருவுக்கு துல்லியமாக ஒரு அழகான உயரமான ஒரு மலை. அப்படி அந்த மலையிலிருந்து சரஸ்வதி விழும்போது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், அப்படியே மலைக்கு ஒரு வெள்ளை புடவை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு உண்மையான புடவை கட்டின மாதிரி அங்கிருந்து உயரத்துல இருந்து சரஸ்வதி விழுந்துட்டு இருந்ததாம். இட் வாஸ் நாட் ஆக்சசபிள் ஃபார் ஆர்டினரி பீப்புள். அங்கே நிறைய ரிஷி கூட்டங்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். பலராமன் அங்க போயிருக்கிறார். தெர் இஸ் a ட்ரீ. நமக்கு இதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகாசங்கம்னு நார்மலா சங்கு புஷ்பம்னு நம்ம பார்த்திருக்கணும். அது ஒரு சின்ன செடி, ரொம்ப விசேஷமான செடி அந்த சங்கு புஷ்பம். ஆனா இங்க பார்த்தா மகாசங்கம்னு ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறதாகவும், அந்த விருட்சம் சாதாரணமாக ஒரு சாமானிய மானுடர்களுடைய கண்களுக்கெல்லாம் அது தென்படாது. தவம் செய்யக்கூடிய ரிஷிகளுக்கு மட்டும்தான் அது தென்படும். அந்த மகாசங்கம்ங்கிற அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை மட்டுமே அருந்தி உண்டு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் தவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரஸ்வதிக்கு பிரத்யேகமாக ஒரு பெயர் உண்டு. அந்த சங்க தீர்த்தத்துல பாவனம் அப்படிங்கிற பெயர் உண்டு. சரி, பாவனம்னா சமஸ்கிருதத்துல பெஸ்ட் பியூரிஃபையர்னு அர்த்தம். அப்படின்னு வாட் இஸ் பியூரிஃபைங் ஃபேக்டர் அப்படின்னா தான் சுத்தமாக இருக்கிறதுக்கு மட்டும் பேர் பவித்திரம்னு கிடையாது. அப்படி ஒரு பவித்திரதான்னா தானும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு. தனக்கு அருகாமையில் வரக்கூடிய எல்லோரையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த ரெண்டு இருந்தா தான் பவித்திரம். நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேங்கிறது வேற. அப்படின்னு யாரெல்லாம் நம்முடைய சந்நிதியில் வருகின்றார்களோ, நமக்கு அருகாமையில் வருகின்றார்களோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை, தோஷங்களை, பாப்பங்களை எல்லாம் களைந்து அவர்களையும் பவித்திரமாக்க வேண்டும். அதனால்தான் நதிகளை எல்லாம் கங்கையோ யமுனையோ சரஸ்வதியோ நதிகளை பவித்திரமாக கூறுவதற்கு என்ன காரணம், அது தான் மட்டும் பவித்திரமாக இல்லாமல் யாரெல்லாம் அதில் ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் பவித்திரமாக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கின்றது. தட் இஸ் கால்ட் ரியல் பியூரிட்டி. அதுதான் ஒரு பவித்திர தன்மைக்கு, ஒரு சுத்தமான தன்மைக்கு அதுதான் வந்து லட்சணம். இந்த தீர்த்தத்துக்கு, இந்த பாவனம்ங்கிற தீர்த்தத்திற்கும் போறார். அது சங்க தீர்த்தம். அந்த இடத்துல சரஸ்வதிக்கு பாவனம்னு பெயர்.
அங்கிருந்து இப்படி எத்தனை தீர்த்தம்னு நம்பர் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். தெர் இஸ் அனதர் தீர்த்தம் கால் நைசர்கிக தீர்த்தம் அப்படின்னு. So, நைசர்கிகம்னா நிசர்க்கம்னாலே ஸ்வபாவமாக இருக்கிறது, இயல்போடு இருக்கிறது. நைசர்கனால சர்க்கம்னா கிரியேஷன் சொல்றோம் அப்படி. நைசர்க்கம்னா என்ன அர்த்தம் அப்படி? நிசர்க்கம்னா வித்தவுட் எனி கிரியேஷன், நேச்சுரல் ஃபார்ம்னு சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படி. அப்ப நைசர்கிக தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அது பக்கத்திலேயே நாகதன்வா அப்படின்னு ஒரு தீர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி. இது சரஸ்வதியினுடைய தென்கரை பக்கமாக தென்புறமாக இந்த தீர்த்தம் இருக்கின்றது. இந்த நாகதன்வா என்கின்ற இந்த தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவம், பலராமர் அங்கே போறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கேதான் சர்ப்பராஜனாக இருக்கக்கூடிய வாசுகி இருக்கக்கூடிய இடம் அப்படி. இன்றைக்கு பூலோகத்துல நம்ம பார்க்கிறோம் ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் பூமியை தாங்கி கொண்டிருக்கின்றார். பார்த்த ஆதிசேஷனுடைய சகோதரர் தான் வாசுகின்னு நம்ம ஆரம்பத்திலேயே படிச்சோம். இந்த வாசுகியை தானே அவர்கள் அந்த மந்தாரத்தை கடைவதற்கு அதை தானே கயிறாக பயன்படுத்துகின்றார்கள். சோ வாசுகி வசிக்கக்கூடிய, பூலோகத்தில் வசிக்கக்கூடிய இடமாக இந்த நாகதன்வான். இப்ப கூட ரீசெண்டா இந்த பிரயாக்ராஜ் நம்ம போயிருக்கும் பொழுது அங்கே கூட பார்த்தோன்னா வாசுகி காட்னு இருக்கும். இப்ப நீங்க போயிருக்கிறவங்களுக்கு இது எங்க பார்த்தாலும் அந்த போர்டு போட்டிருப்பார்கள். இந்த கும்பமேளாக்கு போனோம்னா வாசுகி காட், வாசுகி காட், வாசுகி காட்னு. தெர் இஸ் a பியூட்டிஃபுல் டெம்பிள் ஆல்சோ ஃபார் வாசுகி தேர். அங்கே வாசுகிக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலும் இருக்கிறது அப்படின்னு. ஈவன் when I went this time I had bath there அப்படின்னு. அந்த கும்பமேளால அந்த வாசுகி காட் பக்கத்துல தான் ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர். அந்த ஞாபகமா இப்பவும் நாம் அதெல்லாம் we are following all those traditions. அதெல்லாம் ஒன்றும் அழிஞ்சு போகல அப்படி. அதனால அங்கேதான் சர்ப்பராஜன் இருக்கிறார். அந்த அந்த இடத்துல எந்த ஒரு சர்ப்பங்களுக்கும் எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இது சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவர் அப்புறம் வைஷம்பாயனர் ஜனமேஜயன் இடத்தில் சொல்றார், ஒரு இடத்தில் எல்லா ரிஷிகளுக்காக அப்படின்னு தான் இயல்பாக செல்லக்கூடிய அந்த சரஸ்வதி நதி இட் டேக்ஸ் அ கம்ப்ளீட் யூ டர்ன் அப்படி. அதனால்தான் அந்த மாதிரி இடங்களை எல்லாம் தீர்த்த கஷேத்திரங்கள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரெண்டு நதி சங்கமிக்கக்கூடிய இடமாக இருந்தால் அது தீர்த்த கஷேத்திரம்னு சொல்லுவோம். when the river flows towards its own source, then that particular place is also called தீர்த்த கஷேத்திரம்னு சொல்றோம். இப்போ ஒரு நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய நதி திடீர்னு திரும்புறதுன்னு என்ன அர்த்தம்? அது மேற்கு நோக்கி இப்போ சென்று கொண்டிருந்த சரஸ்வதி நதி திடீர்னு கிழக்கு முகமாக ஒரு இடத்தில் செல்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஜனமேஜயர் கேட்கிறார், ஏன் இந்த இடத்துல சரஸ்வதி திடீர்னு கிழக்கு முகமாக திரும்பியது? இப்படி எல்லாம் நதிகள் எல்லாம் போகுமானா, நம்ம சமீபத்துல கூட ஆதிசங்கராச்சாரியருடைய இதுலயே அந்த பூர்ணா நதியை தன்னுடைய தாயார் குளிக்கணுங்கிறதுக்காக சங்கராச்சாரியர் ஒரு ஸ்துதி பண்ண உடனே அவர் வீட்டு பின்புறமே வந்ததுன்னு சொல்வார்கள். நாம குழாயை திறந்தாலே தண்ணி வர்றதில்லை அப்படின்னு. நம்மளுடைய லட்சணங்கள் அப்படி இருக்கும் சில நேரம். வர்ற தண்ணி கூட குழாயை திறந்தா வராமல் போயிடும் அப்படின்னு. அவங்க அவ்வளவு புண்ணியங்கள் அவ்வளவு தபஸ் பண்ணதால ஈவன் த ரிஷி. இப்ப இங்க கூட சொல்றோம், இப்ப மதுரையிலேயே அந்த நூப்புர கங்கைன்னு இருக்குன்னு சொல்றது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி. இந்த அழகர் கோவில் மலை மேல அந்த ராஜாவுக்காக அந்த மன்னனுக்காக அந்த அந்த கதை எழுதியிருப்பார்கள். கங்கையே அந்த இடத்துல பிரத்யட்சமா பூலோகத்திலிருந்து என்ன அந்த நூப்புர கங்கையாக வந்ததுன்னு சொல்லலையா? எவ்வளவு நம்பிக்கை தானே அது. அது சாத்தியமும் கூட. என்ன பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜலமும் ஒன்னும் சரஸ்வதியா இருக்கணும், இல்ல கங்கையா தான் இருக்கணும் அப்படி. அதுக்கு பெயர்கள் தான் வேற வேறையாக இருக்கின்றது அப்படி. அதனால அந்த இடத்துல சரஸ்வதி கிழக்கு நோக்கி போகின்றதுன்னு உடனே சரஸ்வதி கிழக்கு நோக்கி போறதுக்கு என்ன காரணம்னு ஜனமேஜயர் கேட்ட உடனே உடனே வைஷம்பாயனர் கிருதயுகத்துல இருந்து ஆரம்பிச்சிடுவார்கள். நமக்கு கலியுகத்துல நடக்கிறதே பெருசா தெரியறது இல்லை அப்படின்னு. பட் தென் when we say that கிருதயுகம் திரேதா யுகம்னா தி மாடர்ன் மைண்ட், மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ப முடியாமல் இருக்கிறதுங்கிறது இட் ஷோஸ் தி ஹேலோனஸ் அவர் ஷாலோனஸ் அவர் இன்டலெக்ட் அப்படி. நமக்கு எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, நாங்க இதெல்லாம் ரொம்ப நம்புறது இல்லைன்னு நம்ம சொல்றது ஏதோ பெருமையா நம்ம சொல்றோம். எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, கிருதயுகத்துல நம்பிக்கை இல்லை, திரேதா யுகத்துல நம்பிக்கை இல்லை, துவாபார யுகத்துல. இப்ப ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர்கள் ஏதோ ரொம்ப அறிவாளிங்கிற ஒரு எண்ணம் சமுதாயத்துல வந்துட்டே இருக்கிறது அப்படின்னு. ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லைன்னா, இதெல்லாம் நம்ப முடியலைன்னா, இதன் மேல எல்லாம் விசுவாசம் இல்லைன்னா அவர்களுக்கு புத்தி அந்த அளவிற்கு விசாலமாக இல்லை, அவ்வளவு பெரிய சம்ஸ்காரங்கள் இல்லை, தட் மச் ஆஃப் வேல்யூஸ் வேர் நாட் இம்பைப்ட் இன் தேர் மைண்ட். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதா அர்த்தமே தவிர இட் டசன்ட் மீன் தட் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ்
that doesn't make you an intelligent person. That doesn't make you something very special. But unfortunately, today, such people are called பகுத்தறிவுன்னு அங்க ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பேர் பகுத்தறிவுவாதிகள். Because they deny everything. You deny existence of the God, you question God, then whatever you do, see, அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அதர்மங்கள் எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கும்? There will be a justification. See, these are all shows shallow intellect, shallow இல்லைன்னா ஒரு மனதினுடைய ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை. Sometime it is only a perverted thinking. Somehow that is from where it has come. It has some time it has settled in it. அதனால தான் திரும்ப திரும்ப இந்த ராமாயணம் மகாபாரதங்களை எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு இந்த தீர்த்த கஷேத்திரங்கள் மீது, இந்த தீர்த்த கஷேத்திரங்களில் தவம் செய்த அந்த ரிஷிகள் மீது, அந்த ரிஷிகளுடைய தவத்தின் மீது நம்மளுடைய ஆழமான ஒரு சித்தத்தில் என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கை வேண்டும். எவ்வளவோ மூட நம்பிக்கைக்கான விஷயங்களும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. சி சம்டைம் இட்ஸ் ஆல் ஹியூமன் மைண்ட். அப்படின்னு ஒரு விஷயம் எழுதி வச்சு அதுல 1000 கற்பனை பண்ணி என்ன பண்ணிடும், அதுல சம்போ ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ கிரீப்ஸ் இன். இல்லைன்னு சொல்லலை அப்படி. பட் அது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதே அப்படின்னு. நல்லதும் கெட்டதும் இருக்கும். எது நல்லதோ அதையெல்லாம் நாம எடுத்துக்கலாமே அப்படின்னு. Now some today modern people say that ஹிந்துவிசத்துல வந்து அந்த விஷயங்கள் இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கிறது, இன்னைக்கு ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. இல்லைன்னா ஒத்துக்க முடியாதது தள்ளி வைங்க. அதுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு, எவ்வளவு உபநிஷத்துக்கள் இருக்கின்றது, எவ்வளவு தர்ம உபதேசங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஜஸ்ட் பிகாஸ் ஒன் பர்டிகுலர் திங் அப்படி. சப்போஸ் நம்மளால வர்ண ஆசிரமங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு. சரி, அட்லீஸ்ட் வர்ணாசிரமத்தை பத்தி டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங், அது என்னென்ன வர்ணாசிரமங்கள் எதை ஆதாரமாக வைத்து, எவ்வாறு குணங்களை கர்மங்களை ஆதாரமாக வைத்துதான் சொல்றார்களே தவிர, ஒருத்தரை உயர்த்துவதற்காக இன்னொருத்தரை தாழ்த்துவதற்காக அது சொல்லப்படலை. இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி இன்டர்பிரட்டட். நோ, இஃப் யூ கான்ட் அக்செப்ட் இட், யூ டேக் தட் பார்ட் அவே. நோ, those people who talk, now some political parties are talking that we don't believe in Hinduism, all that, because Hinduism has all these things. In your own political party, there are miscreants are there. அதுக்காக கேன் வி டினை யுவர் ஹோல் பார்ட்டி இஸ் பேட்னு சொல்ல முடியுமா? அப்படி எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும், நல்லது கெட்டது. சிலது நமக்கு ஒவ்வக்கூடிய விஷயங்கள் இருக்கும், ஒவ்வாததாக இருக்கும். அப்படி இப்போ உடம்புல ஒரு சின்ன இடத்துல ஒரு புண்ணு வந்துடுச்சுன்னா அதுக்காக நம்ம தலையை வெட்டி போட்டுட முடியுமா அப்படின்னு? ஸோ யூ ஜஸ்ட் ஒன்லி ட்ரீட் அப்படி. அதே மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல தெர் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் philosophy is there. டீப்பர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அபவுட் ட்ரூத் ஆர் மேட். அங்கங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஜனங்கள் வந்து தங்களுடைய பலவீனத்தினால தாங்கள் வந்து மற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணுங்கிறதுக்காக தே ஹவ் யூஸ்ட் தி நேம் ஆஃப் ரிலிஜியன் ஆர் இதெல்லாம் பயன்படுத்தி தவறான விஷயங்கள் இருக்கும். அந்த தவறான விஷயங்கள் அதுக்காக ஐ என்டையர்லி ஐ டோன்ட் பிலீவ் இன் ஏ பர்டிகுலர் ரிலிஜியன். Denying is that is not the right approach. That is not an intelligent approach. அதுல என்ன தவறுகள் இருக்கிறதோ அதைய இங்கே நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணத்திலேயுமே ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் தவறு செய்திருந்தார்கள்னா கூட தவறுகள் எல்லாம் அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எதுவும் மறைத்தெல்லாம் எழுதப்படவே இல்லை. அதனால யூ cannot கம்ப்ளீட்லி ஜஸ்ட் பிகாஸ் தேர் ஆர் சம் வீக் போர்ஷன்ஸ் ஆர் தேருங்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து கட்டுக்கதைன்னு நம்ம தள்ளிவிட முடியாது அப்படி. அதனாலதான் எதற்காக நான் சொன்னேன்னா, இப்ப வைஷம்பாயனர் உடனே கிருத்தயுகம்னு ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு. கிருத்தயுகத்துல அவ்வளவு ரிஷிகள் எல்லாம், கிருத்தயுகம்னா சத்தியயுகம் அப்படின்னு. See, there was இது ஒரு டைம் ஸ்கேல். A time scale is divided into 4 portions அப்படின்னு. ஸோ அது ஒரு டைம் ஸ்கேல். சத்தியயுகம் இருந்தது, அப்புறம் திரேதாயுகம் இருந்தது, அப்புறம் துவாபாரம் இருந்தது, அப்புறம் நாம் இருக்கக்கூடிய இது கலியுகம்னு சொல்றோம். சம்டைம் இட் இஸ் லைக் அ பெண்டுலம். திருப்பி என்ன ஆகுது, கலியில இருந்து திருப்பி இட் கோஸ் இன்டு துவாபார யுகம், தென் இட் கோஸ் இன்டு திரேதாயுகம், தென் இன்டு சத்தியயுகம். அப்படி இட் இஸ் லைக் அ பெண்டுலம். டைம் இஸ் லைக் அ பெண்டுலம்னு சொல்வார்கள். இட் இஸ் நாட் சர்க்குலர்னு சொல்றதும் உண்டு. சிலர் சொல்வார்கள் இல்ல திருப்பி கலியில இருந்து சத்தியயுகம் வரும்னு சொல்றார்கள். அது நம்ம எல்லாம் புராண இதிகாசங்களை படித்து அது சரியான விளக்கங்களை பெரியவர்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இந்த ஹிருதயுகத்துல இந்த தபஸ்விகள் எல்லாரும் தேவர் ஆல் லிவிங் அட் நைமிஷாரண்யம். See, even today this place is there. நைமிஷாரண்யம் லக்னோல இருந்து நீங்க ஐ ஹவ் டேக்கன் so many people, most of you I have taken to
நைமிஷாரண்யம். த என்டையர் மகாபாரதம் சூத்தர் வந்து சௌனகாதி ரிஷிகள் முன்னிலையில சொல்றதே நைமிஷாரண்யத்துலதான். வியாச கத்தின்னு ஒரு இடம் இருக்கு. 18 புராணங்களையும் வியாசர் அங்கதான் பண்ணார். 4 வேதங்களை எல்லாம் வியாசரை வந்து தொகுத்த இடங்கள் எல்லாம் நைமிஷாரண்யம்னு. நைமிஷாரண்யத்திற்குன்னு அது அது ரிஷி கூட்டங்கள், சௌனகாதி ரிஷிகள் வசித்த இடம் காலங்காலமாக இருக்கிறது. அங்க கூட ஒரு ஆஞ்சநேய சுவாமியினுடைய க்ஷேத்திரம் உண்டு. நல்ல ஜம்முன்னு இருப்பார் அப்படின்னு. சரி, இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி. ஆந்திரால எல்லாம் இன்னைக்குதான் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு இடத்துல நட்சத்திரப்படி தேதிப்படி கொண்டாடுவார்கள். டுடே இன் ஆந்திரா இட் இஸ் செலிப்ரேட்டட் அனுமன் ஜெயந்தி. அங்கே அந்த நைமிஷாரண்யத்துல ஜம்முன்னு இருக்கும். ஒரு தோள்ல ராமர் உட்கார்ந்து இருப்பார், ஆஞ்சநேயர் தோள்ல, இன்னொரு தோள்ல லக்ஷ்மணன் உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு. ரெண்டு பேரையும் நல்ல தோள்ல உட்கார வச்சு இருக்கும். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் கோமதி ரிவர் அப்படி. ஒரு இடத்துல கோமதி நதி நல்லா போகக்கூடிய இடம் இருக்கின்றது. தெர் இஸ் அன் ஆனந்தமயமாவுடைய ஆசிரம் வேர் ஷி ஹேட் தி தர்ஷன் ஆஃப் லார்ட் சிவா ஹிம்செல்ஃப் அப்படி. லார்ட் சிவா அப்பியர்டு பிஃபோர் ஆனந்தமயிமா. ஷி ஹேட் சிவ தர்ஷனம். அந்த இடங்கள் எல்லாம் இங்க இருக்கிறது நைமிஷாரண்யம். ஈவன் டுடே இட் இஸ் சச் அ பியூர் ஹோலி பிளேஸ். அண்ட் இன் லைஃப் டைம் பீப்புள் ஷுட் விசிட் டு ஆல் தீஸ் பிளேசஸ். அமெரிக்கா போறது இருக்கட்டும், ஆப்பிரிக்கா போறது இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். வி ஷுட் கோ அண்ட் விசிட் தீஸ் பிளேசஸ் அண்ட் வி ஷுட் ஸ்டே தேர் அப்படி. அங்கேதான் லலிதா லலிதா தேவி லலிதா சஹஸ்ரநாமமே அங்கதான் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அங்க நைமிஷாரண்யம்ங்கிறதுக்கு பேரே அங்கதான் வந்து எல்லா தானவர்களையும் ராட்சசர்களையும் லலிதா சம்ஹாரம் பண்ணான்னு சொன்னதா. அதனால அதுக்கு பேரு நைமிஷாரண்யம். ஒரு நிமிஷத்துல எல்லா ராட்சசர்களையும் அழித்ததால் தான் அதற்கு பேரு நைமிஷாரண்யம்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம். இன்னைக்கு அதனுடைய பவித்திரதா, அதனுடைய புண்ணியங்கள் வந்து குறையாமல் இருக்கின்றது அப்படி. அங்கே வந்து அங்க சரஸ்வதி ரிவர் இட் வாஸ் ஃப்ளோயிங் இன் நைமிஷாரண்யம். பிகாஸ் ஆஃப் தட் அந்த சரஸ்வதி ரிவர் அந்த நதிக்கரையில இருக்கணுங்கிறதுக்காக அந்த சரஸ்வதியினுடைய தென்கரையிலையும் வடகரையும். இப்ப வைகைக்கு கூட இப்ப எங்க மதுரையில கூட வடகரைன்னு சொல்றோம். தென்கரைன்னு கிராமமே இருக்கா இல்லையா அப்படி. வைகைக்கு கூட தென்கரைன்னு சொல்றோம், வடகரை இப்படி. அப்ப ஒரு ஒரு நகரமே எதை ஒட்டி இருக்கிறது? இப்ப மதுரை நகரமே ஒரு வைகையினுடைய தீர்த்தத்துலதான், அந்த தீர்த்த கஷேத்திரங்களை சுற்றி தான் நான் ஒரு நகரமே உருவாக்கி இருக்கின்றது. அப்ப பிகாஸ் ஆஃப் திஸ் பியூரிட்டி, இந்த நதியினுடைய பெருமையினால அந்த சரஸ்வதி நதியினுடைய தென்கரையிலையும் அந்த சரஸ்வதி நதியினுடைய வடகரையிலையும் த லாட் ஆஃப் ரிஷிஸ். ரிஷிஸ்னா எல்லாம் ரெனௌன்சியேட்ஸ் கிடையாது அப்படி. அதுல ரெனௌன்ஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. தெர் ஆர் ரிஷிஸ் ஆர் கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து கொண்டு, இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு, யஜ்யங்களை செய்து கொண்டு, யாகங்களை செய்து கொண்டு அவர்கள் ஹியூஜ் சிட்டிஸ் ஈவன் டூரிங் த பீரியட் ஆஃப் கிருத்தயுகம். அது வந்து அப்படியே பெருகி பெருகி கடைசியில என்ன எடுத்தான், அவங்க வந்து நிறைய யஜ்யங்கள் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக தி சிட்டி எக்ஸ்டெண்டட். அது நைமிஷாரண்யத்துல இருந்து அப்புறம் அந்த சரஸ்வதி நதி அது எவ்வளவு தூரம் ஓடும். பட் பீப்புள் கேம் அப் டு குருக்ஷேத்திரம் அப்படி. குருக்ஷேத்திரம் வரைக்கும் வந்த உடனே நதி பார்த்ததான் அப்படின்னு. ஸோ பீப்புள் ஹவ் ஸ்ப்ரெட் அப் டு குருக்ஷேத்திரம். அதனால நாம இவர்களுக்காக நம்ம குருக்ஷேத்திரம் வரைக்கும் பாயோம்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படி. இட் ஹஸ் சேஞ்ச் இட்ஸ் கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அப்படி. அது கிழக்கு நோக்கி வந்து அப்படியே குருக்ஷேத்திரம் வரைக்கும் வந்து இன் ஆர்டர் டு பிளஸ் தி தி ரிஷிஸ் ஹூ ஆர் டூயிங் அக்னிஹோத்திரம் பண்றவர்கள், அதுல ஸ்நானம் பண்றவர்கள், அந்த சரஸ்வதி நதி வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றதா அவ்வளவு தூரம் குருக்ஷேத்திரம் வரைக்கும் வந்து ஓடி அது வரைக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு. சமயத்துல பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்தா ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு அடுத்த ஸ்டாப் வரைக்கும் அந்த பஸ்ஸை விடுவாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்குன்னு அந்த பஸ்ஸை விடுற மாதிரி நதிகள் என்ன இருக்கிறது. ஸோ சின்ஸ் பீப்புள் ஸ்ப்ரெட் அப் டு குருக்ஷேத், யூ ஷுட் என்ஜாய், யூ ஷுட் ஹாவ் அ ஸ்பெஷல் ஹார்ட். இட் இஸ் அ ரிவர் இஸ் அ மதர். ஸோ யூ நீட் நாட் ஆஸ்க் தி மதர் டு ஷோ ஹர் லவ். யூ நீட் நாட் ஆஸ்க் தி மதர் டு ஷோ ஹர் கம்பேஷன் அப்படி. So that's what in our religion we associate love and compassion to everything. ஒரு பசுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு அன்பு, அதுக்கு ஒரு நேசம்னு ஒண்ணு வைக்கிறோம். ஒரு நதியாக இருந்தாலும் சரி, அது பர்வதங்களாக இருந்தாலும் சரி. The Hindu religion is such a great religion. See, love and compassion is associated with everything that we see அப்படின்னு. எல்லாவற்றிற்கும் அது இருக்கிறத பார்த்துடும். Now, what to talk about this river அப்படி.
இந்த நதிகளை பற்றி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கிறது. ஸோ இட் வெண்ட் அப் டு குருக்ஷேத்திரம். அதனால அந்த குருக்ஷேத்திரத்திற்கு சரஸ்வதி ரிவர் வந்து எல்லாரையும் புனிதப்படுத்தியதால அந்த இடத்துல பாயக்கூடிய அந்த சரஸ்வதி ரிவருக்கு பெயர் நைமிஷியம் அப்படின்னு அதற்கு பெயர். அப்படி இந்த சரஸ்வதி விச் கேம் டவுன் டு குருக்ஷேத்திர டு பிளஸ் ஆல் தீஸ் கிரேட் சயின்ஸ் அண்ட் சேஜஸ். சரஸ்வதி இஸ் கால்டு நைமிஷியம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த க்ஷேத்திரத்துல பெருமை உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த அந்த காலத்துல இப்ப இதை ஈக்குவேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப கூட நம்ம சப்த நதிகளை பற்றி எல்லாம் சொல்றோம். அப்ப இந்த பூலோகத்துல வந்து சப்த நதிகள் ரொம்ப பிரதானமான நதிகளாக இருந்தது. தி ஆரிஜின் ஆஃப் ஆல் தி செவன் ரிவர்ஸ். இப்ப கூட இந்த 7 நதிகள் எல்லாம் சொல்றோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட அதை பத்தி சொன்னேன், நான் மகாபாரதத்துல வனபருவத்துல சொல்லும் பொழுது. இங்க வந்து கொஞ்சம் வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தி ஆரிஜின் ஆஃப் ஆல் தட் இஸ் ஒன்லி சரஸ்வதிங்கிறது சொல்லக்கூடியது. தெர் இஸ் அ ஸ்லோகம் வைஷம்பாயனர் சொல்லிண்டே வர்றார். சப்த சாரஸ்வதம் தீர்த்தம் ஆஜஹாம ஹலாயுதக யத்ர மங்கணக சித்தக தபஸ்தபே மகாமுனிஹி. ஸோ ஹலாயுதகன பலராமர். டி பலராமர் ஒவ்வொரு தீர்த்த கஷேத்திரமாக வரும் பொழுது சப்த சாரஸ்வதம் தீர்த்தம் ஆஜகாம. சப்த சாரஸ்வதம், சாரஸ்வதம்னு சரஸ்வதி. சரஸ்வதி வந்து 7 பெயர்களோடு அப்படி. ஸோ இட் ஹஸ் காட் 7 நேம்ஸ். 7 நதிகளாக பெயர் கொண்ட அந்த சரஸ்வதி பாயக்கூடிய அந்த 7 தீர்த்தங்களுக்கும் பலராமர் வந்தார். அதுல ஒரு முக்கியமான இடம் வந்து எத்திர மங்கணக சித்தக. ஒரு பெரிய சித்த புருஷர் தபோதனர் மங்கணர்னு ஒரு ரிஷி அப்படி. மங்கண ரிஷி அப்படி. அந்த மங்கணர் தபம் பண்ணக்கூடிய இடம் அந்த க்ஷேத்திரத்திற்கும் பலராமர் வந்தான்னு உடனே உடனே ஜனமே ஜெயர் கேட்பார் அப்படின்னு. சரஸ்வதிக்கு ஏன் சப்த சாரஸ்வதம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு. அந்த 7 சரஸ்வதியினுடைய அந்த 7 அதிலிருந்து வழிபடக்கூடிய 7 நதிகளுடைய பெயர்கள் எல்லாம் என்ன, அந்த தீர்த்த கஷேத்திரங்களுடைய பெருமைகள் எல்லாம் என்ன. அதோட மட்டும் இல்ல, யார் இந்த மங்கண ரிஷி? இந்த மங்கண ரிஷிங்கிறவர் யார்? இன்ஃபேக்ட் பல்ராமா மீட்ஸ் மங்கண ரிஷி அப்படி. தட் மீன்ஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் பல்ராமா மங்கண ரிஷி வாஸ் லிவிங் அப்படி. இந்த கான்டெம்பரரியா இருந்திருக்கிறார். ஹி மீட்ஸ் மங்கண ரிஷிங்கிற ஒரு குறிப்பு மகாபாரதத்துல இருக்கிறது. அப்ப இந்த யார் இந்த மங்கண ரிஷி அப்படி? அவர் இவ்வளவு பெரிய சித்தராகிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய நியமங்கள் எல்லாம் என்ன? அவருடைய உபதேசங்கள் என்ன? அவர் என்னென்ன சாதனைகளை எல்லாம் பண்ணார்? இதையெல்லாம் விளக்கமாக சொல்லணும்னு ரிஷி சரித்திரங்களை கேட்கிறது அந்த காலத்துல அது ஒரு நியமமாக வைத்திருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஜனமே ஜெயர் சொன்ன உடனே அப்போ வைஷம்பாயனர் சொல்றார், இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு. இவ்வளவு சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஜஸ்ட் அதனாலதான் சொல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பெரிய புத்திசாலித்தனமே வேண்டாம் அப்படின்னு. பட் இதெல்லாம் யாராவது கேள்வி கேட்டா இவ்வளவும் பதில் சொல்றதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருக்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும். உடனே அப்ப வைஷம்பாயனர் ஜனமேஜயரிடத்தில் அந்த சரஸ்வதியினுடைய 7 பேர் சொல்றாரு அப்படின்னு. அதுக்காவது சில பொதுவா நதி பெயர்கள் வைக்க வேண்டாம்னு சொல்வார்கள் அப்படி. நதியினுடைய பெயர்களை பொதுவா வைக்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு இல்லை. பட் தென் நம்ம நிறைய இடத்துல கங்கான்னு பெயர் வைக்கிறாங்க, நர்மதான்னு பெயர் வைத்திருக்கிறார்கள், யமுனான்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். நதியினுடைய பெயர் எல்லாம் இல்லாமல் இல்லை. தேர் ஆர் தென் 7 நேம்ஸ் ஆஃப் சரஸ்வதி இஸ் மென்ஷன்ட் ஹியர். சுப்ரபா காஞ்சனாக்ஷி ச விஷாலா ச மனோரமா சரஸ்வதி சௌகவதி சுரேணுர் விமலோதக. அந்த சரஸ்வதி 7 பெயர் என்ன? ஒன்று சரஸ்வதியோட சேர்த்தோன்னா 8 ஆயிட முடியாது. ஆரிஜின் இஸ் சரஸ்வதி. அதுல இருந்து முதல்ல வர்றதுக்கு பேரு சுப்ரபா அப்படிங்கக்கூடிய அந்த நதியினுடைய பெயர். இந்த சுப்ரபாங்கிறது பிரம்மதேவரே புஷ்கரம்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த புஷ்கரம் ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கிறது. அங்கதான் பிரம்மாவிற்கு க்ஷேத்திரம் இருக்கிறது. பூலோகத்துல பிரம்மாவுக்கு க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய இடம் அது. ரொம்ப விசேஷமான இடம் அது. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படி. இந்த புஷ்கர க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த புஷ்கரத்துல பிரம்மா வந்து யாகம் பண்ணாராம் வந்து அப்படி. பிரம்மா ஹிம்செல் டிட் ஒரு யாகம் பண்ணும் பொழுது தென் ஹி இன்வைட்டட் சரஸ்வதி. நோ, சரஸ்வதி இஸ் தி கன்சர்ட் ஆஃப் பிரம்மா. பிரம்மாவுடைய சக்தி தானே அது. அதனால அந்த இடத்துல வரும் பொழுது தென் ஹி நேம்ட் இட் சுப்ரபா அப்படி. ஃபுல் ஆஃப் எஃபல்ஜன்ஸ் சுப்ரபா அப்படி. இது ஞானமயமா இல்லையா அப்படி.
அதனால சரஸ்வதிக்கு அந்த இடத்தில் பிரம்மா எந்த புஷ்கரத்தில் யஜ்ஞம் பண்ணாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி நதிக்கு பெயர் சுப்ரபா அப்படின்னு. அடுத்ததாக ரெண்டாவது பெயர் காஞ்சனாட்சி அப்படின்னு. அந்த காஞ்சனாட்சிங்கிறது தான் இந்த நைமிஷின்னு பார்த்தோமா இல்லையா கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு. இந்த குருக்ஷேத்திரத்திற்கு வந்து அந்த அந்த நைமிச க்ஷேத்திரத்துல இந்த நைமிஷிங்கிறது அந்த அந்த நதி வந்து குருக்ஷேத்திரத்துக்கு வரும்போது, சரஸ்வதி குருக்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது நைமிஷின்னு பார்த்தோம். நைமிஷாரண்யத்துல வேற கோமதி நதி எல்லாம் இருக்கிறது. ஆனா இங்க மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, நைமிஷ க்ஷேத்திரத்தில் வந்து ரிஷிகள் எல்லாம் சரஸ்வதியை ஒரு தடவை யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணும் பொழுது நினைக்கும் பொழுது சரஸ்வதி அந்த இடத்தில் பிரத்யட்சமானாள். அதனால அவளுக்கு பெயர் காஞ்சனாக்ஷி அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சன் அக்ஷி. அக்ஷினாலே கண்கள், காஞ்சனாலே இஸ் கோல்டன் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் கோல்டன் ஐஸ். நமக்கு மீனாட்சின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி பேர் காஞ்சனாட்சின்னு வைக்க வேண்டியதுதான். ஸோ காஞ்சனாட்சின்னு இருக்கிறது என பெயர் பெற்றது. இது வந்து ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரபா, ரெண்டாவது ரெண்டாவது காஞ்சனாட்சி, மூன்றாவது வந்து கயா. இப்ப எல்லாரும் போறோமா இல்லையா காசி, கயா போய் எல்லா ஸ்ரார்த்தங்கள் எல்லாம் பண்றோமே, அது கயான். கயன்னு ஒரு ராஜா இருந்தாரு. இந்த கயன் ராஜாவை பத்தி சரித்திரங்கள் மகாபாரத்லயும் வரும். இன்ஃபேக்ட் பாகவதத்துல கயனுடைய சரித்திரங்கள் எல்லாம் வரும். பாகவதத்துல இதெல்லாம் வரும். அந்த கயன் வந்து அந்த கயால யாகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல சி அப்பியர்டு, சரஸ்வதி அப்பியர்டு தேர். தேர் ஷீ இஸ் கால்ட் விஷாலா. ஸோ சுப்ரபா, காஞ்சனாட்சி, ரெண்டாவது என்ன, மூணாவது என்னன்னா ஷீ இஸ் கால்டு விஷாலா. அப்புறம் ஔத்தாலக்கின்னு, யூ மஸ்ட் ஹர்ட் திஸ் நேம், ஔத்தாலக்கி. கட்டோபனிஷத்துல கூட நாம இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறோம். தென் உத்தாலக்கின்னா அந்த உத்தாலக்கர் பரம்பரையில வந்தவர்கள் அப்படி இருக்கலாம். உத்தாலக்கருடைய புத்திரராக கூட இருக்கலாம். ஸ்வேதகேது உத்தாலக்கருடைய புத்திரர்னு நம்ம சாந்தோக்கியத்துல எல்லாம் படிக்கிறோம். ஔத்தாலக்கின்னா அந்த உத்தாலக்கருடைய வம்சத்தில், அந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒரு முறை உத்தர கோஷலம், இந்த கோஷல கிங்டம், அது தட்சிண கோஷலம் உத்தர கோஷலம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து இந்த அதுல இந்த எஸ்பெஷலி இந்த உத்தர கோஷலம்ங்கிறது அந்த உத்தரப்பிரதேஷ் வந்து இந்த பீகாரினுடைய பார்டர் பக்கத்துல இருக்கிறதுலாம் உத்தர கோஷலம் தான். இந்த கோரக்பூர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஈவன் ஐ வெண்ட் அப் டு கோரக்பூர்லாம் போனேன். அதை தாண்டி எல்லாம் போனா அந்த புத்தர் இருந்த இடங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப அருமையான இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. லாங் பேக் ஐ டிராவல்ட் ஆல் தீஸ் பிளேசஸ். ஐ சீன் பியூட்டிஃபுல் பிளேசஸ். கோரக்நாத் கோவில் போயிட்டு அங்கிருந்து போனோன்னு இந்த லும்பினி எல்லாம் அப்படியே நேபாள் பார்டர் வந்துடும் அப்படி. ஃப்ரம் தேர் இஃப் யூ கோ தட் இட் இஸ் அ நேபாள் பார்டர் அப்படி. அப் டு தட் அந்த மகத தேசம் தானே புத்தருடைய இடங்கள் எல்லாம். வேர் புத்தா லெஃப்ட் இஸ் பாடி, ஐ வென்ட் டு தட் பிளேஸ். தெர் இஸ் எ ஹியூஜ் ஸ்டாச்சு. புத்தர் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலி ஹி லெஃப்ட் இஸ் பாடி அப்படி. ஸோ அந்த உத்தர கோஷலம், அந்த காலத்தில் உத்தர கோஷலத்தினுடைய கேபிட்டல் அயோத்தியா. அயோத்தியா தான் அதற்கு வந்து தலைநகரமாக உத்தர கோஷலத்திற்கு. அயோத்தி. See how ancient these cities are அப்படி. They are not, they are very old cities அப்படி. வேற எந்த இடத்துல ஒரு சிவிலைசேஷனே இல்லாத காலத்துல இருந்து பாரத தேசத்துல ஒரு பண்பாடும் கலா வேற வேற தேசங்களே தோன்றவே இல்லை அப்படின்னு. அண்ட் பீப்புள் டாக் அபவுட் நாகரிகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும். டுடே வி ஹேவ் டு லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் எவ்ரி திங், ஆல் சயின்ஸ், ஆல் டெக்னாலஜி. சி திஸ் கண்ட்ரி, பாரத தேசம் தான் எல்லாவற்றிற்குமே ஒரு அதனால இந்த பாரத தேசத்தின் மீது ஒரு பக்தி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவினிடத்துல பக்தி வைக்கிற மாதிரி அப்படி. இந்த பாரத தேசத்தை வந்து ஒருத்தன் தரிசனம் முழுக்க பாரத தேசத்தை தரிசனம் பண்ணான்னா அவன் ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு சமம்னு சத்குரு சிவானந்த மூர்த்திஜி சொல்வார் அப்படி. இந்த முழு பாரத தேசத்தை நல்ல ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட நீ தரிசனம் பண்ணனா அது வந்து ஆத்ம தரிசனத்தை பண்ற அளவிற்கு. ஏன்னா பாரதம் தான் ஆத்மான்னு சொல்லுவார். அது இந்துக்கு விட அது உலகத்திற்கே அது அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு தேசம். இந்த தேசம் டைம் இட் வில், அது இப்போ எதுவும் குறைய இல்லை. பட் ஸ்டில் இட் வில் ரீகெயின் இன் another 6-7 years. யூ வெயிட் அண்ட் see, யங் சில்ட்ரன் வில் see இட் வில் ரீகெயின் இட்ஸ் ஓன் க்ளோரி அப்படி. இட்ஸ் ஃபிளாக்ஸ் வில் ஃப்ளை எவ்ரிவேர் அப்படி. இதனுடைய கொடி எல்லா இடங்கள்லயும் பறக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. பட் தென் வி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு தட் ஒகேஷன் அப்படி. What is our strength? We should always back our strength. Now technology is there, science is there. See, we respect everything.
But the real backbone, the real treasure, the real strength of this country is tapas. The strength of this country is தர்மம். தர்மம் தான். தர்மம், தானம், தவம், இதெல்லாம் தான் வந்து தே ஆர் ஆல் தி, அதுதான் நமக்கு பேக் போன். இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண, வி ஷுட் ஸ்லோலி இன்ஜெக்ட் இன் யங் மைண்ட்ஸ் அப்படின்னு. அது ஆரம்பத்துல இருந்தே வி ஷுட் ஜஸ்ட் ஸ்டஃப் ஆல் அவர் சில்ட்ரன். விருப்பம் இல்லாமல் இல்லை, ஏதோ விருப்பம் இல்லாம சும்மா குழந்தைங்களை உட்கார வச்சு திணிக்கிறது கிடையாது அப்படி. அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நம்மளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, ரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி, கொஞ்சம் தவம், கொஞ்சம் தானம். அதர்வைஸ் இன்னைக்கு யூனோ திஸ் மாடர்ன் வே ஆஃப் லிவிங், த மாடர்ன் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஆர் தி மாடர்ன் வே ஆஃப் வாக்கிங், பேசுறது கூட அது ஏதோ கொஞ்சம் கோணலா பேசுனா அது ஏதோ அது மாடர்னா பேசுற மாதிரி, நேரா சரியா ஒழுங்கா பேசுனா, தமிழ ஒழுங்கா பேசுனா அது ஏதோ நமக்கு அது தமிழ் மாதிரி தெரியுது. சி திஸ் இஸ் ஹவ் அவர், திஸ் இஸ் ஸ்லோலி நம்மளுடைய கல்ச்சர். அது கொஞ்சம் விபரீதமாக போகாமல் பார்த்துக்கணும். We have each one of us should play a role of an ambassador for our own culture. நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு நாம தான் என்ன இருக்கணும், தூதுவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா we should really back what is its original strength. இந்த பாரத தேசத்தினுடைய உண்மையான பலம் என்னவோ அந்த பலத்தை நாம வந்து அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா ஏன் இந்த மகாபாரதங்களை எல்லாம் உட்கார்ந்து எதற்காக படிக்கிறோம்? சச் பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஆர் தேர். அதனால ஔத்தாலக்கு அது யாகம், அந்த உத்தர கோஷத்துல யாகம் செய்யும் பொழுது சரஸ்வதி அப்பியர்டு. அதனால அந்த இடத்துக்கு பேர் மனோரமா. இன்னும் அழகான பேர் பாருங்க. சி மனோன்னா ரமானா, எது வந்து மனதிற்கு ரம்யமாக இருக்கின்றதோ அப்படி, தட்ஸ் கால்டு மனோரமா அப்படி. ஸோ மனதிற்கே ஒரு ரம்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த நதிகளை பார்த்தாலே எவ்வளவு ஒரு ரம்யமாக இருக்கிறது அது. அதனால அந்த இடம் இது நாலாவது. அது மனோரமாங்கிறது நான் சுப்ரபா, காஞ்சனாக்ஷி, விஷாலா, தென் மனோரமா. அப்புறம் குருன்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த குரு வம்சம் உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்துல அவர் எது வம்சம், இந்த குரு வம்சம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு. அந்த பேர் தான் குருக்ஷேத்திரம். அவர் தானே அந்த குரு, ஹி ப்ளோட் தி என்டையர் ஃபீல்ட், தென் இட் பிகேம்ஸ் குருக்ஷேத்திரம். அந்த குரு வந்து குருக்ஷேத்திரத்துல யாகம் பண்ணும் பொழுது when he remembered சரஸ்வதி, it came as சுரேணு. அதனால அந்த இடத்துல சுரேணு அப்படின்னு. இட்ஸ் பியூட்டிஃபுல் நேம்டு, சுரேணுன்னு பேரு. அதுக்கப்புறம் அதே குருக்ஷேத்திரத்துல ஒரு தடவை வசிஷ்டர் யஜ்ஞம் பண்ணும் பொழுது, சரி அவங்கவுங்களுக்கு தனித்தனியா கூட வந்திருக்கு போல இருக்காது. சரி அது நதியா தான் வரணும்ட்டு கூட இருக்காது, ஒரு வேளை அது ஒரு குளமா இருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம சொல்றோமே இந்த நூப்பர கங்கையில விழறது, அப்படி வந்திருக்கலாம். சமயத்துல ஒரு கிணற்றுல கங்கை அப்படியே பிரவாகமா வந்ததுன்னு சொல்லலாம். இட் கேன் கம் இன் எனி ஃபார்ம். விடாது அப்படி நதியா தான் ஃப்ளோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இட் கேன், வாட்டர் கேன் டேக் எனி ஃபார்ம். யூ புட் இட் இன் எனி வெசல், the water can take any form. That is the beauty of the water. So தே அவர் ஒருவேளை வசிஷ்ட ரிஷி ஒரு கமெண்ட்ல வச்சு, ஏன்னா அவர் வுட் ஹவ் இமேஜின்ட் சரஸ்வதியில வந்திருக்கும், இனிமே அவனுக்கு பேர் சுரேணுன்னு சொல்லியிருப்பாரு. அது வசிஷ்டர் கமெண்ட்ல இருக்கக்கூடிய ஜலத்திற்கு பெயரு சுரேணுன்னு இருக்கு. யூ கெனாட் இது, இந்த மனிதர்களாகவே இந்த சுரேணு இந்த நதியெல்லாம் ஓடுறதா, இதுக்கு ஏதாவது இது இது எவிடன்ஸ் எல்லாம் இருக்கான்னு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது அப்படி. See, this is how we should try to understand all these things. Then வசிஷ்டர் பண்ணும் பொழுது, then when it result ஓகவதி ஆக்சுவலி, ஔகவதி, ஔகன்னா ஓகம்தான், ஔகவதி. நம்ம சொல்றோம் வேகவதி தான் வைகை, ஆக்சுவலா வேகவதி. தென் வி கால் இட் அஸ் வைகைன்னு சொல்றோம் அப்படின்னு. சரி ஓகவதி அப்படி, அதுவும் வேகம் தான். இட்ஸ் கால்ட் ஔகவதி அப்படி. ஸோ தேர் ஷி இஸ் கால்ட் ஔகவதி அப்படி. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஹிம ஹிமாச்சல் பிரதேஷ்ல பிரம்மதேவர் அழைக்கும் போது வந்ததுதான் அந்த ஏழாவது விமலோதகா. விமலோதகா உதகம்னு ஜலம், விமலம்னா இட் இஸ் பியூர் அப்படி. இன்ஃபேக்ட் மானச ரோவர் இஸ் ஆல்சோ சரஸ்வதி ஒன்லி. இட் இஸ் கால்ட் பிரம்ம மானச ரோவர் அப்படி. அதுக்கு பேரே கைலாயம். திங்க் கைலாயம் போயிடுறவங்க பார்த்துருக்கீங்க, மானசரோவர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. அங்க போய் மானசரோவர்ல குளிக்காம வந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு. அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த மானசரோவர்ல குளிக்காம வந்தவங்க இருக்கிறாங்க.
பட் இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு லேயரா கழட்டணும் நீங்க அப்படின்னு. இது ஒரு லேயர் இல்லை அப்படின்னு மானசரோவர்ல கான் ட்வைஸ். ஐ வாஸ் பிளஸ்ட் பை த லார்ட். ஸோ வி குட் கோ அண்ட் டேக் பாத் தேர். அது ஒவ்வொரு லேயரை கழட்டிட்டு உள்ள ஒரு முங்குறதுக்குள்ள உள்ள ஆக்சுவலா உடம்பு விரைக்காது, எலும்பே விரைச்சிடும் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும் மானசரோவர்லாம். பட் தென் இட் செட் பிரம்மா சார்ஜட் இஸ் பிராணசக்தி அப்படி. தென் தட் ஹேஸ் பிகம் சரஸ்வதி அப்படி. அதனால தான் இட் இஸ் த பவர் ஆஃப் பிரம்ம. இட் இஸ் நாட் ஆப்போவை பிராணகன்னு சொல்றோம் அப்படி. ஜலம்ங்கிறது வெறும் ஜலம் இல்லை அப்படின்னு. அந்த ஜலம்ங்கிறது இன்னைக்கே நம்ம H2O சொல்றோம். ஜலத்துல என்ன இருக்கிறது? தெர் இஸ் ஒன்லி ஆக்சிஜன் இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறதுன்னு சொல்றோம். வேதம் ஆப்போவை பிராணகன்னு சொல்லிடுது. அதுல பிராணசக்தியே இருக்கிறது. அதனாலதான் ஒரு ஜலத்தை விட்டு ஆச்சமனம்னு பண்றோம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தா. ஒரு சாதாரண ஜலத்தை எடுத்து அச்சுதாய நமகன்னு சொன்னா அது அந்த மந்திர சக்தினால அது உள்ள போய் பிராண சக்தியை மாதிரி பூஜை பண்றவனுக்கு அது பியூரிஃபை பண்றதா இல்லையா அப்படின்னு. அதனால நதிக்கு உடம்ப மட்டும் இல்லை அப்படி, உள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களையும் இட் கேன் பியூரிஃபை அப்படி. அதனால அங்க போய் சோப்பு போட்டுலாம் குளிச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா ஜம்முன்னு போய் சோப் போட்டு குளிக்கிறதுக்கான அழுக்கு போக்குறதுக்கான இடம் இல்லை. அது பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய இடம் அது. திருப்பி அங்க போய் சோப் போட்டு குளிச்சா திருப்பி பாப்பம் தான் வரும். நதியில குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகணும்னு சொல்லுவார்கள் அப்படின்னு. See, you have to take bath and then you should go and take bath in the river ன்னு சொல்லுவார். So it is called Vimalodakam. I don't know, do you find it all this interesting? Because these are all various names. இதெல்லாம் சரஸ்வதியினுடைய 7 தீர்த்தம். சொன்ன அங்கே ஒருத்தர் மங்கணக ஸ்ருணு மங்கணஸ்யாபி கௌமார பிரம்மச்சாரினக. கௌமார பிரம்மச்சாரி அவருக்கு பேர். கௌமாரன்னு குமார பிரம்மச்சாரி அப்படின்னு. he was probably a நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படி. அவர் சரஸ்வதியோட விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு. சரஸ்வதி he was just played with சரஸ்வதி. அங்கே நிறைய தபஸ் பண்ணி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் விரிலிட்டி வித் ஹிஸ் பவர் சப்த மருத்துக்களை உண்டு பண்ணி இருக்கிறாருன்னு சொல்றாரு. மருதிர் மருதாமஸ்மின் கீதையில கூட மருத்துனா அந்த மருத்துக்கள், அந்த அந்த மருந்துங்கிற வார்த்தை அதுல இருந்துன்னு வருது. இந்த மருத்துவர்னு தமிழ்ல சொல்றோமே, மருத்துவர்னு சொல்றோம். மருத் அப்படின்னா என்ன? அது பிராணம் தான். அது இந்த பிராணம் தான். இப்ப பாகவத்துல அந்த 7 தான் திருப்பி இந்திரன் 8 ஆக்கி அப்புறம் 49 ஆக்கினார்கள்னு. என்ன 49 மருத்துக்கள் இருக்கின்றது. ஹவு இட் இஸ் ஆல் பிரான்ச்சட் அவுட்ங்கிறது. இன்ஃபேக்ட் ப்ராபபிளி ஓஷதி சாஸ்திரத்துல அவர் தபஸ் மூலமாக ஓஷதிகள்னா தெரியுமா இல்லையா? ஆல் தீஸ் மூலிகைகள், இது இந்த ரசம், இந்த ஓஷதின்னு அதுல அவரு தபஸ் பண்ணி இன் ஆர்டர் டு ஷோ ஹிஸ் தபஸ் என்ன பண்ணாரு, he just tapped his thumb. ஏன்னா மற்ற ரிஷிகள் எல்லாம் அங்க தப்பம் பண்ணிட்டே இருந்தாரு. கொஞ்சம் இந்த தப்பம் இப்ப ஏதாவது சித்தி வந்தா கொஞ்சம் கூடவே, ஒண்ணுமே இல்லாதப்பவே நமக்கு அவ்வளவு அகங்காரம் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது சித்திகள் எல்லாம் வந்தா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் tapped his thumb அப்படின்னு. ஸோ அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் அப்படியே ஓஷதிகள் எல்லாம் அப்படியே ரசமா, தி எசன்ஸ் ஆஃப் தி என்டையர் மெடிசினல் ஜூஸ் இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். ஸோ ஹீ ஸ்டார்டட் டான்சிங். உடனே அவர் என்ன பண்ண, ஒரே என்ன குத்தாட்டமா, என்ன சொல்றது அப்படின்னா பித்தாட்டமான்னு தெரியல அப்படின்னு. ஹீ ஸ்டார்டட் டான்சிங் அண்ட் டிஸ்டர்பிங் எவ்ரிபடி அப்படி. அண்ட் ஹி வாஸ் அ கிரேட் சிவபக்தா ஆல்சோ அப்படி. இது எல்லா மற்ற ரிஷிகள் எல்லாம் இவருடைய ஆட்டத்தை பொறுக்காம, ஏன்னா அது இட் வாஸ் ஆல் ஃப்ளோயிங் தட் தென் தே ஆல் பிரேட் டு சிவன். உடனே சிவா அப்பியர்டு பிஃபோர் ஹிம் அப்படின்னா. சிவன் அப்பியர், இதெல்லாம் என்ன பெருசு இங்க பாரு அப்படின்னு அவர் ஒரு தட்டு தட்டினாராம். அவர் விரல பஸ்மமா வந்துதான் அப்படின்னா. ஸோ பஸ்மா எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் தி ஹேண்ட் ஆஃப் சிவா அப்படி. நான் சி தீஸ் ஆர் ஆல் பவர். நான் இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இப்ப யாராவது போட்டா எவ்வளவு மூட நம்பிக்கைகளா ஒரு சாமியார் பேசுறாரு பாருங்கன்னு உடனே யூ கேன் ப்ராபகேட் தட் ஆல்சோ அப்படி. பட் தென் திஸ் ஆர் ஆல் பாசிபிள். ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ இட், வி மே நாட் சே தட். பட் தென் ரிஷிகளுக்கு என்ன இருந்திருக்கிறது? அவங்களுக்கு அந்த தப்போ பலம், அந்த தப்போ மகிமையில இருந்திருக்கு. உடனே ஹீஸ் இந்த மங்கண ரிஷியனுடைய அந்த கர்வத்தை என்ன பண்றாரு அப்படின்னா சிவன் அந்த அங்க குறைத்து அவருக்கு ஞானத்தை ஊட்டி, அதுக்கப்புறம் மங்கணர் அங்க தவம் பண்ணார். பலராமர் இந்த மங்கண ரிஷியை தரிசனம் பண்ணார் அப்படின்னு அந்த இடம். அதனால
அந்த அந்த இடங்கள் எல்லாம் சப்த சாரஸ்வதம்னு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு தீர்த்தமா தீர்த்த பெயர்களை எல்லாம் சொல்லி சரஸ்வதிக்கு அப்படி சப்த சாரஸ்வதம்னு ஒரு பெயர் இருக்கு. உடனே அங்கிருந்து பலராமர் பெறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த தீர்த்தத்திற்கு பெயர் ஆஹ் ஔஷனஸ். இந்த ஔஷனஸ்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல உஷனச, உஷனஸ். அந்த உஷனஸ் பரம்பரையில தத்திதம், அது தத்திதம் ஔஷனஸ்னு ஐடம் அப்படி. உஷனஸ், உஷனஸ்னா யாரு? உஷனக கவீனாம் உஷண கவின்னு சொல்றாம இல்லையா? யார் அவர் கீதையில படிச்ச கவீனாம் உஷண கவின்னு சுக்கராச்சாரியார். த நேம் ஆஃப் தி சுக்கராச்சாரிய இஸ் உஷணக. அதனால உஷனஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த சுக்கிரருடைய பரம்பரையில வந்தவராக இருக்கலாம், இல்லைன்னா சுக்கிரர் வசித்த இடமாக இருக்கலாம். தட் இஸ் த பிளேஸ் வேர் சுக்கராச்சாரியா லிவ்டு. யூ நோ அபவுட் சுக்கராச்சாரியார். அவர் தான் பலி சக்கரவர்த்திக்கு, என்ன சுக்கிரர் தானே நம்ம தேவயானி கதைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அசுரர்களுக்கெல்லாம் அவர் வந்து குருவாக இருந்தார். அந்த சுக்கிரர் அங்கேதான் வந்து தப்பம் பண்ணியிருக்கிறார். சுக்கிர நீதி, இந்த நீதி சாஸ்திரங்கள்ல நான் ஒண்ணு பிரகஸ்பதி நீதின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சுக்கிர நீதின்னு இருக்கு. ரெண்டு நீதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சுக்கிர நீதி வந்து உதித்த இடம். அந்த இடத்திற்கு, அந்த ஔஷணஸ் தீர்த்தத்திற்கு பல்ராமர் வந்து ஸ்நானம் பண்றார். அதற்கு இன்னொரு பெயர் கபால மோச்சனம்னு ஒரு பெயரும் இருக்கிறதா அந்த தீர்த்தத்துக்கு பெயர். அப்படி உடனே ஜனமேஜயர் சொல்றாரு, இந்த இதற்கு வந்து கபால மோச்சனம்னு எப்படி பெயர் வந்ததுன்னா, உடனே திரேதாயுகத்துக்கு போயிடுவார் அப்படின்னு. திரேதாயுகத்துல ராமர் தண்டகாரண்யத்துல ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணும் பொழுது எல்லா ராட்சசர்களும் என்ன தலைகளை எல்லாம் வெட்டி, அந்த யுத்தம் நடக்கிறதா இல்லையா தண்டகாரண்யத்துல, அப்ப அதெல்லாம் தலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண்டோடுகளா ஜலத்துல என்ன பண்றதா அப்படியே மிதந்து வரும்போது ஒரு மண்டவோடு அங்கே ஒரு ரிஷி மகோதரர்னு ஒரு ரிஷி பாவம் நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது ஜஸ்ட் காட் ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் லெக். அவருடைய கால்கள்ல என்ன இது, அந்த அது அந்த காலில் போய் என்ன இது கணுக்கால் எலும்புன்னு சொல்லுவார்கள். அந்த கணுக்கால் எலும்புல போய் இட் கெட் ஸ்டக் அப்படி. அது அவருக்கு என்ன கர்மமோ தெரியல அப்படின்னு. அந்த ஒரு மண்டவோடு போய் அவருடைய அந்த கபாலம் போய் அவருடைய கணுக்கால் எலும்புல போய் இட் கெட் காட் ஸ்டக். அது அவர் எவ்வளவு உதறினாலும் அது போகல. அது சில சமயம் கர்மம் அப்படி இருக்கும் அப்படின்னு. இல்ல நமக்கு என்ன மண்டவோடு கால்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி. ஏதோ கர்மம், இட் இஸ் ஆல் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒன்லி கர்ம. சில நேரம் எந்த கர்மமும் எங்க போனாலும் என்ன ஆகாது, அது கூட அது இன்ஃபேக்ட் சம்டைம் நமக்கு முன்னாடியே போய் இருக்கும். ஏன்னா நம்மளோட கூட வராது, நமக்கு பின்னாடி கூட வராது அப்படின்னு. கர்மா இஸ் சச் ஸ்ட்ரேஞ்ச் திங் அப்படின்னு. நாம எங்க போறோங்கிறது நாம போறதுக்கு முன்னாடி அதுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னா, ஸோ நீ இந்த வழியா தானே வரணும்னு. அதனால இதெல்லாம் வந்து கர்ம விபோச்சன் கபால மோச்சனம்னு சொல்றோம். கபாலம்ங்கிறது என்ன? கர்மம் தான். சரி, இது கர்ம மோச்சனம் தான் அப்படி. மேன் ஷுட் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஹிஸ் கர்மாஸ். ஏன்னா ஆல் சாரோஸ் வெரி ஹாப்பினஸ் ஆர் சாரோ, மனிதர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் எதுவாக இருக்கின்றதுன்னா அது எல்லாவற்றிற்கும் காரணம் அதுதான். அதனால when he came to this particular place, ஔஷணஸ் தீர்த்தம் இங்க வந்து சுக்கிரர். அதனாலதான் வேர் நோபல் பீப்புள் ஆர் தேர். அதனாலதான் சில நேரம் நதிகள்ல போய் குளிச்சாதான் பாவம் போகும்னு சொல்றோம். நல்ல சாதுக்களை பார்த்தாலே பாவம் போகும்னு சொல்றார்கள். நதியிலேயாவது போய் நம்ம குளிக்கணும்னு சொல்றோம் அப்படி. அதனால நித்தியம் ஒரு சாதுவனுடைய நல்ல சாதுக்கள், நல்ல அவர்களுடைய தரிசனம், ரொம்ப பவித்திரமானவர்களுடைய தரிசனமே என்ன பண்ணும்? கர்ம விமோசனம். அப்படி அப்படி அந்த ஔஷணஸ் தீர்த்தத்துல அவர் வரும்போதுதான், ஏன்னா அது சுக்கிரர் தபஸ் பண்ண இடமா இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம தீர்த்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போகணும்னு சொல்றார்கள் என்று சொன்னா, அந்த இடத்துல போனது. அந்த இடம் இன்னொரு விசேஷமான இடம். ஆர்ஷ்டிஷேனர்னு ஒரு ரிஷி. ஐ ஹவ் டோல்ட் அபவுட் திஸ் ரிஷி ஆக்சுவலி. ஆர்ஷ்டிஷேனர் பத்தி நான் வனப்பருவத்துல இந்த ஆர்டிக் ரீஜியன்னே சொல்றோமே, ஈவன் அந்த துருவ பதங்கள் எல்லாம் சொல்றோமே, இந்த ஆர்டிக் லைட் எல்லாம் இருக்கிறது, அந்த நார்தன் லைட்ஸ் எல்லாம் சொல்றோமே இப்ப எல்லாம். வி டாக் அபவுட் ஈவன் ஹெட் பீன் டு நார்வே கூட நம்ம போய் பார்த்தோம். இது இது தி ஆர்டிக் ஆர்டிஷேனருங்கிற பேர்ல இருந்து தான் அந்த ஆர்டிக்கே வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா அவர் தான் கைலாய தரிசனம் பண்ணி வைப்பார் பாண்டவர்களுக்கு. தர்மபுத்திரருக்கு அப்ப கைலாயத்துக்குலாம் போக முடியாது. அல்டிமேட் பாயிண்ட் வாஸ் கேதார்நாத் தான். இந்த ஆர்ஷ்டிஷேன ரிஷி தான் வந்து கைலாயத்தை வந்து தர்மபுத்திரருக்கு காண்பிப்பார்னு உங்களுக்கு வனப்பருவத்துல நான் சொன்னேன் நான். So, அந்த ஆர்ஷ்டிஷேனர் தவம் பண்ண இடம். இந்த இடத்துலதான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆனாராம்.
ஸோ ஸோ he was a ராஜரிஷி. அந்த வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிங்கிற அந்த பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக ஸோ இட்ஸ் கால்டு பிராமணியம் அப்படி. ஸோ விஸ்வாமித்ரா அட்டைன்டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பிராமணியம் அப்படி. ஹீ இஸ் கால்டு பிரம்ம ரிஷி அப்படிங்கக்கூடிய பட்டத்தை பெற்றார். ஸோ அங்கே போய் என்ன பண்றார்? பலராமர் ஸ்நானம் பண்றார். இப்ப நாம இன்ஃபேக்ட் பை ரிமெம்பரிங் ஆல் தீஸ் ரிவர், டுடே வி ஹவ் டேக்கன் பாத் இன் ஆல் தீஸ் ரிவர்ஸ். யூ ஹவ் நாட் ஜஸ்ட் ஸ்டடீட் அப்படின்னு. சரி, ஒவ்வொரு நதியினுடைய பெயரை நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் மானசீகமா ஒரு 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 நமஸ்காரம் அதுல ஒரு ஒரு முங்கு போடணும் அப்படின்னு. ஏன்னா ஈவன் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஒன்லி தி சங்கல்ப அப்படி. The physical body cannot go everywhere, but mind has the capacity to go everywhere. After all, it is the purification of the mind is more important. If the mind travels, is more enough. See, in fact, mind should take dip. See, நமக்கு சில நேரம் நேர்ல போய் உடம்பால குளிச்சாதான் நமக்கு திருப்தி வர்றது அப்படின்னா. Otherwise, even the mind takes a dip. That is more than sufficient. That is one advantage of studying all this text. இந்த மகாபாரதம் எல்லாம் படிக்கிறது. ஏன் இந்த தீர்த்த கஷேத்திரங்களை எல்லாம் விவரமாக நான் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஈவன் மென்டலி இஃப் யூ ரிமெம்பர் அண்ட் இஃப் யூ டேக் அ டீப், டூ நாட் அண்டர்மைன் such thoughts. It has its own value. The very remembrance of these names of these rishis, all these places, it can purify our mind. அங்கிருந்து பலராமர் ருஷங்கு அப்படின்னு ஒரு ரிஷி, நம்ம திரிஷங்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ருஷங்குன்னு ஒரு ரிஷி. அந்த ருஷங்குங்கிற ரிஷி அந்த சரீரத்தை விட்ட இடத்திற்கு, அந்த தீர்த்தத்திற்கு போறார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய தீர்த்தத்துக்கு பிருத்தூதகம்னு பெயர். பிருத்து உதகம் பிரிச்சோன்னா என்ன ஆயிடுது? பிருத்து. பிருத்து தெரியுமா? ஹர்ட் திஸ் நேம். நம்ம பாகவத்திலயும் படிச்சோம், பிருத்து சக்கரவர்த்தி அப்படி. ஏன்னா பிரித்தான்னு அவர் பேர்ல இருந்தா பிருத்திவினே பேரே வந்தது. பூமிக்கு பேரே பிருத்திவின்னு. அவர் அவ்வளவு தபஸ் பண்ணி பூமிய இது பண்ணாரு, பிருத்திவி. அதனால அவருக்கு பேர் பிருத்தா. அந்த பிருத்துங்கிற அந்த சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பக்கம் இருந்திருப்பார். அதனால அவர் பேரை வச்சு அந்த பிருதூதக. This name, you go and search in internet, you will get lot of interesting information about this Prithudaka அப்படின்னு. I was just searching, then there was a great mathematician in the 8th century in the name of Prithudaka. பேர்ல ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ இந்த பேரெல்லாம் இப்ப கூட வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ பிருத்தூதகன்னு பேர் இப்ப கூட வைக்கிறார்கள் அப்படி. பட் இந்த பேரெல்லாம் மகாபாரதத்திலே இருக்கிறது, பிருத்து உதகம். அதனால அந்த பிருத்துவனுடைய பிருத்துங்கிற மன்னர் அந்த இடத்துல ரிஷங்கங்கிற ஒரு ரிஷி அவர் தன்னுடைய புத்திரர் இடத்துல சொல்லியிருக்கிறார், யார் ஒருத்தர் இந்த இடத்துல வந்து மந்திர ஜபம் செய்த இந்த நதி தீரத்துல இங்க மந்திர ஜபம் செய்யறவன், அவன் எந்த உலகத்தை அடையணும்னு நினைக்கிறானோ அந்த உலகத்தை அவனால தேகத்தை விட்ட பிறகு அந்த உலகத்தை அடைய முடியும். அதனால இது சாதாரண இடம் இல்லை. அதுதான் அந்த பிரதூதகம் தான் முன்னாடி நம்ம பார்த்தோமே, எல்லாம் தொடர்பு இருக்கு. அந்த கபோல மோச்சனம், ஔஷனஸ், இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் தான். அதனால இங்கேயே சொல்லியிருக்கு ஆர்ஷ்டிஷேனர் வந்து தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்கு. தெர் இஸ் another mention that தேவாபி மகா தபஸ்வியான தேவாபி இங்க தபஸ் பண்ணியிருக்காருன்னு இருக்கிறது. ஐ டோன்ட் நோ அபவுட் உங்களுக்கு தேவாபிங்கிறது யாருன்னு தெரியுமான்னு தெரியல. தேவாபி இஸ் தி பிரதர் ஆஃப் சாந்தனு. He is the elder brother of Shantanu. Actually, the kingdom should have come to Devapi, not to Shantanu. But Devapi by nature, he was a renunciate. அவருக்கு வந்து பரம வைராகியா இருந்தார் தேவாபி. அதனால அவர் என்ன பண்ற, ராஜ்யம் எல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு ராஜ்யத்தை உதறிட்டு he went into forest to do தபஸ் பண்றதுக்காக போயிட்டார் அப்படி. Then automatically Shantanu became a king. The kingdom was not given to him. அதனால ஒரு தடவை when Shantanu was ruling, there was ஒரு பெரிய ஒரு டிராட் வந்து, டிராட்னா தெரியும், பஞ்சம், ஒரு பெரிய பஞ்சம், எல்லாம் மழைகள் எதுவுமே இல்லாத பொழுது when Shantanu asked the great all these Brahmins, ரிஷிகள், என்னுடைய தேசத்துல இவ்வளவு பஞ்சம் வந்துடுத்து, நான் வந்து ரொம்ப தர்மத்தோட தானே இருக்கேன், ஏன் இவ்வளவு பஞ்சம்னு. அப்ப they said that this kingdom was not given to you. This doesn't belong to you. This kingdom belongs to your brother. In fact, the brother did not give this kingdom to you. He left it, you took it.
தேர்ஃபோர் யூ பிரிங் ஹிம் அப்படின்னு. சரி, தேவாபியை நீங்க கூட்டிட்டு வந்து, அது இங்க இல்ல. பட் திஸ் ஸ்டோரி ஐ ஹர்ட் ஃப்ரம் குருஜி, சத்குரு சிவானந்தமூர்த்தி எனக்கு ஒரு தடவை இந்த தேவாபியை பத்தி. See, this is why I also sometimes remember all these things. Thanks to all these great gurus. Unless இது எங்கிருந்து தேடி இந்த கதைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தேவாபி வந்து அப்பதான் அண்ணனை தேடி சாந்தனு போய் என்ன பண்றாரு, தேவாபி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வலுக்கட்டாயம் அவர் தபஸ் எல்லாம் கலைச்சு அவரை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, ஹி மேட் தேவாபி எ கிங் ஃபார் ஒன் டே. நீங்க சொல்றாங்க ஒரு நாள் முதலமைச்சர் எல்லாம் சொல்றாங்க, ஹி வாஸ் ஒன் டே கிங். அப்படி தேவாபி பிகேம் ஹஸ்தினாபுரத்திற்கு ஒரு நாளைக்கு ராஜாவானோன்னு ஆன் தட் ஒன் டே இட் இஸ் செட். தேவாபி சொன்னாரா, என்னை இந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சதால என் தபசெல்லாம் உனக்கு வந்துடு, இந்த தேசத்துக்கு வந்துடுது. சி, தட் இஸ் த பவர் ஆஃப் தபஸ்வி. Whatever tapas I have given, you brought and you made me sit in this throne. Now I have given all my tapas. Now I am, if I lost all my tapas, now I'll go back and do tapas. So they are not afraid of doing tapas. They are not afraid of their offering their tapas for the sake of country. தவம் பண்றவன் எதுக்கு பயப்பட போறான்? அவன் தபஸ் பண்ணி 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 இப்படி திருப்பி பேட்டரியை சார்ஜ் பண்ணி போட்டுக்கிறோமா இல்லையா அப்படி. அதனால தபஸ் இஸ் நாட் சம்திங் தட் அது போகாது அப்படி. எவ்வளவோ பேர் கஷ்டம்னு சொன்னா தப்பம் பண்றவன் அவங்களுக்கு இப்போ அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பான். அவன் தபஸ் போகும். பட் ஈ கேன் டூ தபஸ். எல்லாராலையும் தபஸ் பண்ண முடியாது அப்படி. அதனாலதான் தபஸ்விகளை ஆராதிக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, ஏன்னா தவம் உடையோருக்கேன்னு தான் வள்ளுவன் சொல்லுவேன். எல்லாராலையும் தபஸ் பண்ண முடியாது. அந்த தவம் கூட யாரால தவம் பண்ண முடியுமோ அவர்களால் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபார்மர்லி தேவாபி கேவ், என்ன நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டாராம். அதனால இந்த உலகத்துல ஒருத்தர் இருந்து பிடுங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு, ஒருத்தருடைய இடத்தை வந்து அவர்களாக கொடுக்காமல் அனுபவிக்கிறது கூட, அது கூட பாபம்ங்கிறதுக்கு எப்படி சொல்றார்கள் பாருங்க அப்படின்னு. சம்டைம் என்ன அடிச்சு உடைச்சு நம்ம வாங்குறோம் அப்படி. இங்க வந்து அவரா போனிட்டாரு, அதனால சாந்தனம் எடுத்துட்டாலும் கூட என்ன வருதுன்னா தோஷம் வருதுன்னா, ஒருத்தர் பொருள் மேல நம்ம ஆசைப்படுறதுக்கு பிஃபோர் யூ டச் சம்படி, ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி 10 முறை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. சும்மா வாங்கக்கூடாது பணத்தெல்லாம். தட்ஸ் வாட் தி கிரேட் பீப்புள், தே ஆர் ஆல்வேஸ் அஃப்ரைட் ஆஃப் டச்சிங் எனிபடிஸ் ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் எல்லாவற்றிலும் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கும். ஒன் ஹேஸ் டு பி எக்ஸசைஸ். இதெல்லாம் கதைகள். அதனாலதான் யார் இடம் கொடுத்தாலும், யார் லேண்ட் கொடுத்தாலும் உடனே வாங்கி போட்டுக்கூடாது. யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி பேங்க்ல போட்டுக்கூடாது. இன்னும் எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கிறது, இதெல்லாம் வந்து குருஜி சொல்லியிருக்கிறாரு அந்த காலத்துல இருந்து. யார் ட்ரெஸ் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிறது இந்த சந்நியாச வாழ்க்கை வேற. பொதுவா நம்ம இந்த இல்லற தர்மங்கள்ல இருக்கும் பொழுது அது சன்னியாசிகளுக்கும் அப்படிதான். அனாவசியமான விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அவர்களும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் கிவிங் பணங்கிறதால வாங்கி வாங்கி நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன தேவையோ அதை வச்சுட்டா போறோம். இதெல்லாம் அந்த மாதிரி தேவாபி தபஸ் பண்ண இடம், விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ண இடம் சொல்லி அந்த இடங்களை எல்லாம் பற்றி சொல்றார். இன்னும் இப்படி நிறைய தீர்த்தங்கள், நல்ல விஸ்வாமித்திரர் சரித்திரங்கள் எல்லாம் கூட விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் சரித்திரங்கள், இன்னும் கொஞ்சம் தீர்த்தங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். மெதுவா இருக்கட்டும், அவங்க காத்திருக்கட்டும். யாரு துரியோதனன்னு பீமசேனன்னு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. லெட் தம் வெயிட். சண்டை இருக்கோ இருக்கு, அது வாட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தீர்த்த கஷேத்திரங்களை எல்லாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.